பாருங்க, கட்டாய் கீழே போகிறது பெரிய மோட்டருங்க. இதை பாருங்க, டாப் வித்து போச்சு. இது 2 வருஷம் ஒரு கழட்டி பார்க்கணுங்கிறது பார்த்தீங்களா. இப்போ 2 வருஷம் தடவை நம்ம தூக்கி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு. நம்ம தண்ணி ஓடுது விட்டுறோம். அப்புறம் இது பார்த்துருந்தோம்னா அன்றைக்கு சரி இந்த மாதிரி வீட்டில் இருந்து மாற்றிடலாம். நம்ம தண்ணி ஓடுது நம்ம விட்டுறோம். விட்டுறதுனால தான் இந்த தப்பு நடக்குது. பாருங்க, கட்டாய் கீழே போயிடுது பெரிய மோட்டருங்க. விற்று போச்சு. இதை பாருங்க, டாப் விற்று போச்சு. இதுக்கு 2 வருஷம் ஒரு கழட்டி பார்க்கணுங்கிறது பார்த்தீங்களா. இதுக்கு கட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, அப்படியே தண்ணி ஓடுதுன்னு விட்டுறதுனால தான் அப்படியே அந்த நேரம் வந்து இந்த நிப்பல் வந்து அப்படியே உப்பிடுது. உப்புறதுனால தானுங்க இந்த வெடு போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்களா. 2 வருஷம் வரணும் தூக்கி பார்த்துங்க. 1.5 பைப் தானுங்க பெல் மவுத்து. இப்போ 2 வருஷம் தடவை நம்ம தூக்கி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு. நம்ம தண்ணி ஓடுதுன்னு விட்டுறோம். அப்புறம் இது பார்த்துருந்தோம்னா அன்றைக்கு சரி இந்த மாதிரி வீட்டில் இருந்து மாற்றிடலாம். நாம் தண்ணி ஓடுது நம்ம விட்டுறோம். விட்டுறதுனால தான் இந்த தப்பு நடந்தது காரணம் பார்த்தீங்களா. சரி நம்ம தண்ணி ஓடுதுன்னு விட்டுறோம். நாம் தெரியாமல் விட்டுறோம். அது 2 வருஷம் தடவை நம்ம தூக்கி பார்த்துருந்தா இந்த விற்று போச்சு. சரி கழட்டிட்டு அதான் இல்லை அதாகாது இங்கே தான் ஆகுது. ஏன் வருது காரணம் அப்படின்னா, இது வந்துங்க 4 பாடம் கொஞ்சம் உப்புள் வரும். அந்த தண்ணி கொஞ்சம் மாறி வரலாம். தண்ணி மாறி உப்புள் வரும். அந்த உப்புள் வரனால தான் இந்த பைப் வந்து அப்படியே உங்களுக்கு கட் ஆகுது. இந்த ஊதல் வருது. இந்த கட்டார காரணம் இது நம்ம இன்னொன்று 2 வயசு போதுனாலுங்க மேலே தூக்கி பார்த்துட்டு நல்லது பார்த்தீங்களா. பட் இந்த இடம் மட்டும்தான் அந்த மாதிரி வருங்க. நான் வந்து தண்ணி ஓடுதுன்னு விட்டுறேன். இதெல்லாம் ஆகாது. டேபிள் அந்த சைடு பாருங்கண்ணா. கோயம்புத்தூர் வேலை முடிஞ்சது. நாங்கள் அடுத்த வேலைக்கு புறப்பட்டோம். இந்த மாதிரி வந்து 4 வரை கூடாதீங்க. 2 வருஷம் ஒரு கழட்டி பார்த்துருங்க. அந்த ரெடிஷர் வந்து பார்த்தீங்களா நல்லா உப்புலாம் வந்துருச்சுது. கழட்டி பார்க்காம விட்டுறது ஊற பாருங்க. உப்புல வந்து பைப் அப்படியே வெடிச்சிருது பாருங்க பார்த்தீங்களா. இந்த ரெடிஷர் போட வேண்டாங்க. எஸ்எஸ் ரெடிஷர் போட்டுக்காங்க. இந்த மோட்டர் பூரா பழைய இரும்புக்கு தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. சரி மோட்டர் சைடு வெட்டி விட்டுமா அப்படி போட்டுக்கலாம். சரி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுங்களா. ஜாயின் பண்ணி விட்டா சரி. நாங்கள் அடுத்த வாய்க்கு புறப்பட்டாச்சுங்க. நாங்கள் போயிட்டு வரணும்.